ஒரு நாள் ஓநாய்கள் ஆடுகளிடம் ஒரு தூதரை அனுப்பின. அந்த தூதர் ஆடுகளிடம், நமக்குள் இருக்கும் பிரச்சனைக்கு காரணம் உங்களை காப்பாற்றும் நாய்கள்தான். அவர்கள் எங்களை உங்களிடம் வரவிடாமல் தடுக்கிறார்கள். ஆனால் நாங்கள் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய விரும்பவில்லை. நாங்கள் உங்கள் நண்பர்களாக இருக்கவே நினைக்கிறோம் என்று சொன்னான். ஆடுகள் இதை கேட்டதும் யோசிக்க ஆரம்பித்தன. இதுவரை தங்களை பாதுகாத்த நாய்களை பாதுகாப்பாக இல்லாமல் தங்கள் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துபவர்களாக பார்க்க தொடங்கின. அதனால் ஆடுகள் நாய்களிடம், நீங்கள் எங்களை பாதுகாக்கவில்லை, நீங்கள் எங்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறின. பிறகு நாம் தனியாக இருந்தால் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்று நினைத்து நாய்களை விட்டு விலகின. ஆனால் அந்த இரவு என்ன நடந்தது தெரியுமா? நாய்கள் இல்லாததால் ஓநாய்கள் ஆடுகளை எளிதாக தாக்கின. ஆடுகள் முழுமையாக அழிந்தன. இந்த கதை நமக்கு சொல்லும் கருத்து மிகவும் முக்கியமானது. நாம் வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்மை பாதுகாக்கிறவர்களை எதிரிகளாக நினைத்து விடுகிறோம். அவர்கள் சொல்லும் கட்டுப்பாடுகள் நமக்கு சுதந்திரத்தை பறிப்பது போல தோன்றும். குறிப்பாக அப்பா, அம்மா அல்லது நமக்கு நல்லது நினைக்கும் பெரியவர்கள் அதிகமாக கவலைப்படுகிறார்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அவர்கள் நம்மை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல. இந்த உலகத்தில் இருக்கும் ஆபத்துகள், தவறான பாதைகள், தவறான மனிதர்கள், இவைகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காகத்தான். பாதுகாப்பு இல்லாத சுதந்திரம் நல்லது போல தெரிந்தாலும் சில நேரங்களில் அது பெரிய இழப்புக்கு வழிவகுக்கும். அதனால் யார் நம்மை கட்டுப்படுத்துகிறார்கள் என்று மட்டும் பார்க்காமல் ஏன் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்பதை ஒருமுறை யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் இன்னும் மாற்றத்திற்கான மனநிலை என்ற பாதையில் நடக்கவில்லை என்றால் இந்த உண்மை உங்களுக்கு புரியாமல் போகலாம். ஆனால் நீங்கள் அந்த பாதையில் நடந்தால் வாழ்த்துக்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் நேரம் பேசினால் குடும்பத்தில் இணையவில்லை என்றால் நாம் ஒருவேளை மீண்டும் சந்திக்காமல் போகலாம். ஆனால் நீங்கள் இணைந்திருந்தால் வாழ்த்துகள். நீங்கள் தினமும் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.